அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 GS டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூப் 4க்கு மட்டும்தான். ஆக்சுவலாக நான் குரூப் 2 குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து குரூப் 4க்கு தனி சிலபஸ். ஜிஎஸை பொறுத்தளவு குரூப் 4க்கு தனியாக வந்து சிலபஸ் இருக்கும். ஓகேவா, குழப்பிக்க வேண்டாம். கவர் ஆகும், குரூப் 1 குரூப் 2க்கு கவர் ஆகும். பட் குரூப் 1 குரூப் 2ல் நிறையா சிலபஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்கும். சிலபஸ் கீழே ஒவ்வொரு சிலபஸ் கீழேயும் நிறையா டாபிக்ஸ் இருக்கும். ஆனால் குரூப் 4ல் அப்படி இருக்காது. ஓகேவா, இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட் 9ல் தான் குரூப் 1 குரூப் 2க்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 டாபிக் இருக்குது. ஆனால் குரூப் 4க்கு 3 டாபிக் தான் இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா குரூப் 1 குரூப் 2க்கு அங்கே 7-8 டாபிக் மேலே இருக்கும். பட் இங்கே வெறும் 3-4 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கு எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த பேட்ச் வந்து குரூப் 4க்கு மட்டும்தான். குரூப் 4க்கு மட்டும்தான், திரும்பவும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து யூனிட் 5 பாலிட்டி, யூனிட் 8 அடுத்தது யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், யூனிட் 9 தமிழ் சமூகம், தமிழ் சொசைட்டி, யூனிட் 8. ஸோ இது மட்டும்தான் பார்க்க போகிறோம் மொத்தம். நீங்கள் கேட்கலாம், ஏன்க்கா எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரிலாம் ஏன்க்கா படிக்க வைக்கலை, எக்கனாமிக்ஸ் ஏன் படிக்க வைக்கலை அப்படின்னா ஓகே, அடுத்தது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த பேட்ச். தொடர்ந்து அதையும் வந்து நம்ம படிக்க வைக்கலாம். அதிகமான கொஸ்டின் இதில் தான் கேட்குறாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பாலிட்டியில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாலிட்டியை தனியாக வந்து படிக்க வைக்கிறோம். தனியாக நீங்கள் படிக்கும்போது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி யூனிட் 8 தமிழ் சொசைட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 9ல் வெறும் 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. 3 டாபிக்ஸை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 டாபிக் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போ போலீஸ் எக்ஸாம்லேயே 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4ல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர எல்லா எக்ஸாம்லுமே நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படின்னா தனியாக வீடியோ போடுவேன். ஒரு எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வீடியோ போடுவேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே 10 கொஸ்டின் வரையும் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 டெஸ்ட்டு. நம்ம டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 20 டெஸ்ட்டு. 2 மாதம் தான், ஜனவரி பிப்ரவரி, அவ்வளோதான். எல்லா டெஸ்ட்லேயுமே 75 கொஸ்டின் இருக்கும். 25 மேக்ஸ் அப்படின்றதுனால நான் 75 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது எப்போ அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பேட்ச் வந்து ஃபீஸ் வந்து 400. ஜனவரி 1 வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா பாலிட்டியில் அரசியலமைப்பு, இது எல்லாத்துக்குமே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸே வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்கை தேடி படிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரசியலமைப்பு உருவாக்கம். ஓகேவா, அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக வந்து 6th புக்கு, 10th புக்கு, 12th புக்கு. அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க, எத்தனை அமர்வுகள், எவ்வளோ திருத்தங்கள், எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் எல்லாமே சேர்த்தே ஒரே வீடியோலேயே கொடுத்துருப்பேன். 6th புக்கில் இருக்க டேட்டா, 10th புக்கில் இருக்க டேட்டா, 12th புக்கில் இருக்க டேட்டா, எல்லா டேட்டாவுமே படித்து ஒரே வீடியோ கீழே நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தாவே 6th புக்கு, 10th புக்கு, 12th புக்கை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு பாலிட்டி. அடுத்தது யூனிட் 8ல் தமிழ் சமுதாய வரலாறு 6th, 9th, 11th இதுக்கும் நான் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸை வந்து கொடுத்துருவேன். ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸை வந்து ஒரு வீடியோவாகவே கொடுத்துருவேன். 6th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக படிப்பீங்க. பட் 9th புக்கில் தேவையான ஒரு 2 பக்கம் தான். 9th புக்கில் ஃபுல்லாக வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஃபுல் லெசனும் கவர் ஆகாது. ஒரு 2 பக்கமோ 3 பக்கமோ தான் புக்கில் வந்து கவர் ஆகும். நான் அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரி புக்கு, 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து இது வந்து கவர் ஆகுது. அடுத்தது சமூக நீதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1885 இருந்து அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா 1951 முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க சமூக நீதிக்காக. அந்த இடஒதுக்கீடு வேணும், பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது எல்லாமே வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்குது, ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வீடியோவும் நான் வந்து கொடுத்துட்றேன். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அக்டோபர்லேருந்து படிக்கணும். ஏன்னா குரூப் 4 வர்ற டைமில் எலெக்ஷன் இருக்கும். குரூப் 4 எப்போ வருது அப்படின்னா ஜூனில் வருது, மேல வந்து எலெக்ஷன்.
ஏப்ரல்லேருந்தே நியூஸ் பேப்பரில் நியூஸ் இருக்காது, எலெக்ஷன் சம்மந்தமான நியூஸ் தான் இருக்குமே தவிர நமக்கு தேவையான நியூஸ் இருக்காது. ஸோ அப்போ நம்ம எங்கே தான் படிக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் டிசம்பர், நவம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு இந்த 3 மாதம் படிக்கணும். அந்த பக்கம் அடுத்த வருஷத்தில் 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இங்கே ஒரு 3 மாதம், அங்கே ஒரு 3 மாதம் படிக்கணும். ஆக்சுவலாக நான் நவம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் அக்டோபர்லேருந்தே உங்களை படிக்க வச்சிடுறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. டைம் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு நான் 5 நாள் கொடுப்பேன். இப்போ தமிழ் டெஸ்ட் பேஜ்னா 4 நாள் தான், அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு 5 நாள் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. அடுத்தது புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கு வச்சு ரிவிஷன் 1 டைம் பண்ணிடுங்க. நோட்ஸ் எடுங்க ப்ளஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நான் நோட்ஸ் கொடுத்தது தான் அங்கே புக்லேயும் இருக்கும், அதை தான் நீங்கள் திரும்பவும் ரிவிஷன் பண்ணுவீங்க. ரெண்டும் சேம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 1 டைம் வந்து நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவிலே வந்து கதையாக தான் சொல்லியிருப்பேன், புரிகிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதனால் 1 டைம் மக்கப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா மக்கப் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. மெயின்ஸாக எழுத போகிறீங்க, அப்படியே புரிஞ்சு தான் நான் எழுதுவேன் அப்படின்னு கான்செப்டோடு தான் இப்போ எழுதுவேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ப்ரிலிம்ஸ் அளவில் மக்கப் பண்ணாலும் தப்பு இல்லை. நமக்கு தேவை அந்த ஒரு கொஸ்டின் கரெக்டு 1.5 மார்க்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் 1 டைம் முடிஞ்சால் மக்கப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா புரிஞ்சிச்சு அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பில் சமய சார்பற்ற, சமத்துவம் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அரசியலமைப்பு, சமத்துவம், சமயம் இது புக்லேயே இருக்குது. 6th, 7th, 8th புக்கில் இருக்குது. நீங்கள் புக் பார்த்து படித்தாலும் சரி, நம்ம வீடியோ பார்த்து படித்தாலும் ஓகே தான். இங்கே வந்து சமயம், சமத்துவம் அப்படின்றது இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு 9th, 11th இது ஹெவி போர்ஷன். ஓகேவா? தொல்லியல் கண்டுபிடிப்பு இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் பாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8th கல்வி, நவீன கல்வி, இந்தியாவில் நவீன கல்வி அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. அதில் தமிழ்நாட்டு கல்வி தான் நம்ம படிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் கல்வி வந்து எப்படியெல்லாம் பண்டைய காலத்திலேருந்து பாண்டியர்கள் அவங்க எல்லாருமே கல்வியை வந்து எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தற்போது வரைய கல்வி எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த லெசன். ஓகே, இதில் வந்து இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படின்றது முக்கியமான ஒரு லெசன். அடுத்தது முகவுரை, தேசிய சின்னங்கள். இது 6th, 7th மட்டும்தான் இருக்குது. 6th, 7th தான் முகவுரை. தேசிய சின்னங்கள் 6th, 7th இருக்குது. முகவுரை பார்த்திங்கன்னா 10th இருக்குது. நம்ம இது எல்லாமே சேர்த்தே ஒரு வீடியோவாக நான் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு. இது பெரிய ஹெவி போர்ஷன். அங்கேயும் படிப்பீங்க, இங்கேயும் படிப்பீங்க. நான் பிரித்து கொடுத்துருவேன். ஓகேவா? இதை மட்டும் படித்தா போதும், இதை மட்டும் படித்தா போதும்னு. ஸோ இது பயங்கரமான ஒரு டாபிக்னே சொல்லலாம், அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படின்றது. 6th இருக்குது, 9th இருக்குது. 9th 2 லெசன் இருக்குது. 6th ஒரு லெசன் இருக்குது, 11th 2 லெசன் இருக்குது. ஓகேவா? ஆனால் தொல்லியல் கண்டுபிடிப்புன்னு டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க லெசனுக்கு. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா லெசனுக்குள்ளே வந்து இந்த பண்டைய பெருங்கற்காலம், தமிழகத்தில் பண்டைய பெருங்கற்காலத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அந்த பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம், கொடுமணல், அது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகே, அடுத்தது நல்வாழ்வுனா அந்த சுகாதாரம் தொடர்பான தமிழகத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். அது நான் வீடியோ கொடுத்துருவேன் ஸ்கீமுக்கு. அடுத்தது ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம். ஒன்றியம், மாநில, யூனியன் பிரதேசம் வேறு ஒன்றும் இல்லை, மொழி வாரியாக பிரித்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த மாநில மொழி ரீதியாக பிரித்தாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பிரித்தாங்க, பொட்டி ஸ்ரீராமலு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல் 1 4 என்ன சொல்லுது, 1 என்ன சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரதன்னு சொல்லும். 2, 3 இதை தான் வந்து இங்கே வந்து படிக்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் கொடுத்துட்டேன் வீடியோ. அடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. இது வந்து படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே ஒரு 3-4 மாதம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக, நீங்கள் தமிழ் படித்தவங்களுக்கு யூனிட் 8 பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். தமிழ் படித்தவங்க யூனிட் 8 பார்த்து, அதுவும் முக்கியமாக சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம் வந்து பயப்படுவாங்க, அவங்க வந்து பயப்படட்டும், நமக்கு தேவையில்லை. நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதை பார்த்து பயப்படவே வேண்டாம். தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பார்த்து பயப்பட வேண்டாம். இக்காலம்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போது கரண்ட்டில் இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது அது எல்லாமே தான் அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்றதெல்லாம் கவர் ஆகும். இதில் நான் என்ன படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள், காப்பியங்கள், இது எல்லாமே நம்மகிட்ட வீடியோ இருக்குது. இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்றத நான் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம தமிழ் படிச்சுட்டோம், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தானே தமிழ்லேயே படிச்சிருக்கோம்.
அதனால் தமிழே போதுமானதான். பட் இருந்தாலும் ஒரு 2 டெஸ்ட்டு மட்டும் அதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 14 மேல் கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் ப்ளஸ் அடுத்த டெஸ்ட்டில் வந்து காப்பியங்கள் இருக்கும். அடுத்து கல்வி தொடர்பான திட்டங்கள். கல்வி தொடர்பாக அப்போ இருந்து சமச்சீர் கல்விக்கு என்ன திட்டம், யாருடைய தலைமையில் கமிட்டி, இப்போது டி முருகேசன் தலைமையில் தமிழகத்தில் கல்வி தொடர்பாக கமிட்டி அமைச்சிருக்காங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க, இன்னும் பண்ணலை. ஓகே, இருந்தாலும் அது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி 2022 எழுதுனா குரூப் 2லேயே இந்த கமிட்டி பற்றி கேட்டாங்க, முருகேசன் தலைமையிலான குழு பற்றி, நீதிபதி அவர். ஓகே, அதான் வந்து 4th டெஸ்ட்டு. அடுத்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் 8th இருக்கிறது. ப்ளஸ் வந்து என்னோடய வீடியோவுமே பார்த்துருங்க. ஏன்னா 8th பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் பற்றிலாம் கொடுக்கல. ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரையே சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லும். பட் அது எதுவும் நமக்கு புக்கில் இல்லை. அதனால நான் அது எல்லாமே சேர்த்தே ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன். 8th புக்கில் இருக்கிறதையும் சேர்த்து ப்ளஸ் ஆர்டிகல்ஸையும் சேர்த்து நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரை காப்பியங்கள். இதில் ஃபுல்லாக வந்து காப்பியங்கள், யார் பாட்டுடைய தலைவி யார் அப்படின்னு எல்லாமே வந்து நம்மகிட்ட வீடியோ இருக்குது. வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இதுக்கு கீழே என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஒரு 2-3 லெசன். இது எல்லாமே டாபிக் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், லெசன் எதுவுமே கொடுக்கல. இதுக்கு கீழே ஒவ்வொரு லெசனையும் நான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 மிஸ்ஸிங். ஒன்று வந்து டேட் இருக்காது, அந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றதும் மிஸ்ஸிங் தான். அதை வந்து நான் டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுத்துருவேன். அடுத்து சுகாதாரம் தொடர்பான திட்டம். இதிலேருந்து எப்போவுமே கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள்லேருந்து திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 8லேருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்குறாங்க. அடுத்தது மத்திய அரசு 10th புக்கில் இருக்குது. அடுத்தது இந்த திருக்குறள் அப்படின்றதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருக்குறளை படிக்க போகிறது இல்லை. பழைய கொஸ்டின் பேப்பரில் தமிழ் சொசைட்டியில் திருக்குறள் தொடர்பாக என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதிலிருந்து தான் நான் கொஸ்டின் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிக்கா எங்களுக்கு தெரியும் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சால் பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, நம்ம கொடுக்குற கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்கங்க, தப்பு இல்லை. அடுத்தது தமிழ்நாடு ஜியாகிரஃபி. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 20 டெஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் எல்லாத்துக்குமே நோட்ஸ் தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டைம் இருக்குது, ஜூன் வரையும் படிக்கலாம். அந்த ஆல்ரெடி தமிழ் படித்து முடிச்சிட்டிங்க. திரும்ப தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. எல்லாருமே 96, 97, 95ன்றதை ஈஸியாக எல்லாருமே எடுத்துருவீங்க, நீங்களும் எடுத்துருவீங்க. நம்ம வந்து இப்போ எதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்சில் தான். ஜிஎஸ்சில் அதுவும் முக்கியமாக பாலிட்டி, தமிழ் சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ், இது ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து 1 by 1 வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். டாபிக் வைஸ் தான், சிலபஸ் வைஸ் வந்து அந்த ஒவ்வொருக்குமே. ஃபஸ்ட்டு இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தோட இயல்பு என்ன, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு என்ன, அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி, அதுக்கப்புறம் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் பற்றி ஒன்றுக்குமே தனித்தனி வீடியோ வந்து நான் புக்கில் இருக்கிறதா நோட்ஸ் எடுத்து வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஜிஎஸ்டி, ஆர்பிஐ, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு. இந்த மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வுலேருந்து திரும்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி கேட்குறாங்கன்னா ஆர்டிக்கல் கேட்டுறாங்க. 268, 269, 270 நிதி பகிர்வு. ஓகேவா, நிதி பகிர்வு. இது வந்து பாலிட்டியா அப்படின்னு கேட்க வேண்டாம், எக்கனாமிக்ஸு. பாலிட்டியா அப்படின்றத விட இது ஆர்டிக்கல் எக்கனாமிக்ஸில் வந்து கவர் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த நிதி பகிர்வு பற்றி சொல்லுது. 268 மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூல் பண்ணுவாங்களோ அதுதான். இதுலேருந்து எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது தமிழ் சொசைட்டி, பாலிட்டி. அதோடு சேர்ந்து யூனிட் 9ஐயும் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே நான் அடுத்து ஃபுல்லாக ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருவேன். ஜிஎஸை பொறுத்தளவு இந்த பேட்ச் முடிகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஜிஎஸ்க்குமே 75 மார்க்குக்குமே சயின்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஐஎன்சி, அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம அடுத்த ஒரு பேட்ச் வந்து இந்த இது போய்கிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்த ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தனியாக ஒரு பேட்சே வந்து பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ளஸ் தமிழ் சொசைட்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்ச். இந்த பேட்சை நான் ஓரளவு முடிக்க போகும்போது ஒரு 15 டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஃபுல் ஜிஎஸ்க்குமே சயின்ஸில் இருந்து யூனிட் 9 வரைய எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் தான் யூனிட் 1,
யூனிட் 1லேருந்து யூனிட் 2ல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், யூனிட் 3ல் வந்து ஜியாகிரஃபி இருக்கும், யூனிட் 4ல் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், யூனிட் 5ல் பாலிட்டி இருக்கும், யூனிட் 6ல் வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும், யூனிட் 7ல் ஐஎன்சி இருக்கும், யூனிட் 8ல் தமிழ் சொசைட்டி இருக்கும், அதுக்கப்புறம் யூனிட் 9 எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம அடுத்த ஒரு பேட்ச் வந்து இந்த ஒரு 15 டெஸ்ட்டு முடியும் போது நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி மட்டும்தான் ஹெவி போர்ஷனாக இருக்கும், பட் முடிச்சிடலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிங்க, நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட்டு போடுங்க, படிங்க, நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட்டு போடுங்க. திரும்பவும் அதே தான், வந்தால் போனால் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி படிங்க, நோட்ஸ் எடுங்க. படிக்கிறத விட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து படிக்க முடியாது, ஆனால் அவனான்னு ஆரம்பிக்க முடியாது. நோட்ஸ் எடுத்ததை மட்டும் ஒன் டைம் பார்த்துட்டு போயிடலாம். சிலபஸ் வச்சுக்கோங்க. குரூப் 4க்கு படிக்கிறவங்க தயவு செஞ்சு பக்கத்தில் சிலபஸ் வச்சுக்கோங்க. இதுவே குரூப் 2 குரூப் 1 அப்படின்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் படிப்போம். ஆனால் குரூப் 4 அப்படி இல்லை, லிமிட்டடாக இருக்குது. ஒன்றுமே லிமிட்டட் தான். இப்போ ஐஎன்சி பார்த்தாலுமே அப்படி தான், லிமிட்டட் தான். நமக்கு குரூப் 1 குரூப் 2லலாம் நிறையா தலைவர்கள் இருப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லை. ஐஎன்சியில் லிமிட்டடாக சிலர் தான் வந்து இருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், காமராஜர், மகாத்மா காந்தி, ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலக்ஷ்மி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சிலர் வந்து இருக்காங்க. பட் குரூப் 1 குரூப் 2ல இன்னும் நிறையா வந்து இருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் சிலபஸ் டைம் எடுத்து பாருங்கள், சிலபஸ் பார்த்துட்டு படிங்க. நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம்ல, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் 31க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது. ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடுவோம். ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே முடிச்சுட்டு நான் இதுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாலிட்டிக்கு நீங்கள் முக்கியத்துவம், தமிழ் சொசைட்டிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனியாக ஒரு பேட்ச். அதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து படிக்கும்போது ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.